ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமா இந்த ஸ்டோரி டைமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு மிஷினரியோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மிஷினரியோட பேர் என்னென்னா ஜிம் எலியட். அவர் எப்படி ஏசப்பாவுக்காக ஊழியம் செஞ்சார்னு பார்க்கலாமா? தென் அமெரிக்காவில் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் மிருகங்களும் பழங்குடியின மக்களும் வாழ்ந்து வந்தாங்க. அங்கே வசிச்சுட்டு இருந்த பழங்குடியின மக்களுக்கு அவுக்கா இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அந்த காட்டுக்குள்ளே யாருக்கு போனாலும் அவங்கள கொன்று போட்டுடுவாங்க. உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான பழங்குடியினர்னா அந்த மக்கள் கூட்டம்தான். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல ஜிம் எலியட் அப்படின்றவர் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. ஏசப்பாவை பற்றியான சுவிசேஷம் சொல்லணுன்ற பாரத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இயேசுவோட அன்பை சொல்ல துடிச்சாரு. ஒரு நாள் என்னன்னா அந்த இனத்தோட பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்களோட பாஷையை அந்த பெண் மூலியமாக படிச்சுக்கிறாரு. அந்த மக்களோட பேச ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனால் அவரால் முடியல. அப்புறமா அவங்க நண்பர்களோட எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போனாங்க. எப்படி போனாங்கன்னா, ஒரு பிளேன் அரேஞ்ச் பண்ணி அந்த காட்டுக்கு மேலே பறந்து போனாங்க. அப்படி பறக்கும்போது அந்த மக்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்களை கொடுத்தாங்க. அந்த மக்களும் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கினாங்க. இந்த மாதிரி பல நாட்கள் அந்த காட்டுக்கு போய் பரிசு பொருட்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த நண்பர்கள் நம்ம காட்டுக்குள்ளே போய் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போனாங்க. இயேசுவை பற்றியான அன்புகளை அந்த மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு போனாங்க. ஆனால் என்ன ஒரு பரிதாபம்னா, அந்த பழங்குடியின மக்கள் இவங்க மேலே விஷமான அம்புகளை எய்து அவங்க 4 பேரையும் அந்த இடத்துலையே கொன்று போட்டாங்க. அவங்களும் அந்த இடத்துல இரத்த சாட்சியாக மறைச்சாங்க. இந்த செய்தி உலகம் முழுவ பரவுச்சு. அவங்களோட மனைவிகளுக்கு இந்த செய்தி தாங்க கொள்ள முடியாத ஒரு துயரமாக இருந்தது. ஆனாலும் அவங்களோட மனைவிகள் இயேசுவோட அன்பினால் எல்லா கசப்பையும் மறந்து கணவன் விட்ட பணியை தொடர்ந்து செய்ய அந்த காட்டுக்குள்ளே போனாங்க. அந்த மக்களுக்கு இயேசுவோட அன்பை சொன்னாங்க. அவங்களோட அந்த அன்பனால் அந்த மக்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. காட்டு மரிண்டுத்தனமாக இருந்த அந்த கூட்டம் கிறிஸ்துவ கூட்டமாக மாறுச்சு. இவங்கள போல் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் இயேசுவோட அன்பை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜிம் எலியட்டை அந்த பழங்குடியின மக்கள் தாக்க வரும்போது ஜிம் எலியட்டுக்கிட்ட ஒரு துப்பாக்கி கூட இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த பழங்குடியின மக்களை துப்பாக்கியால் சுட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படின்னு செய்யலை. ஏன்னா அவர் இயேசப்பா மேலே வைராக்கியமாக இருந்தார். இரத்த சாட்சியாக மறிக்கணும் அப்படின்ற அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவர் அப்படி செஞ்சிருந்தாருன்னா இன்னும் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் போகாமலே இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜிம் எலியட்டுக்கு எதிராக அந்த படையை கூட்டிக்கிட்டு அவர் மேலே அம்பு எய்தாங்கள்ல அந்த அவுக்கா இந்தியர்கள். அதில் தலைவனாக இருந்த ஒருத்தவன் ஜிம் எலியட் இறந்த பிறகு அவரோட மனைவி இயேசப்பா பற்றி சொன்ன சுவிசேஷத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த கிராமத்துக்கே போதகனாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அன்னைக்கு ஜிம் எலியட் அவனை சுட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அவனுக்குள்ள அந்த மனமாற்றுதல் இருந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக யாராவது நம்மளை திட்டியிருந்தாங்கன்னா, இல்லைனா யாராவது நம்மளை அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருப்போம். அவங்கக்கிட்ட பேசவே மாட்டோம். அவங்கள மன்னிக்கவே மாட்டோம். அவங்க அடுத்த தடவை கூப்பிட்டாங்கன்னா அவங்கள நம்ம பார்க்கக்கூட மாட்டோம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் ஜிம் எலியட்டோட மனைவியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட மனைவிகளும் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் சொந்த கணவர்களை அவங்க கொன்னாலும் அவங்க அதை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு திருப்பி சந்தோஷமாக போய் அவங்க ஏசப்பாவோட சுவிசேஷத்தை சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். யாராவது நமக்கு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள நம்ம மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13:7. இன்னொரு வசனம் கூட மன்னிப்பு பற்றி இருக்குது. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. இந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, நம்ம எப்போதுமே அன்பாக இருக்கணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம இதான் கற்றுக்கிட்டோம். நம்ம இனிமேல் இதை மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்டோரி டைமில் மீட் பண்ணலாம். பாய்.